திமுக தலைவர் கருணாநிதி குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் பேச்சு அநாகரிகத்தின் உச்சம் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை பீளமேடு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய செயலாளரும் மேலிட பார்வையாளருமான முரளிதர ராவ், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மக்கள் நல கூட்டணி என்பது மக்களை ஏமாற்றும் கூட்டணி என்று தெரிவித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் பாஜக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும், கூட்டணி தொடர்பாக எந்த கட்சிக்காகவும் இயங்கும் நிலையில் பாஜக இல்லை என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். அண்ணன் வைகோவுடைய பேச்சு மிக மோசமான ஒரு நிலையிலே இருக்கின்றது. இது வேதனை தருவதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அரசியலை நடத்துகின்ற இந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் துடைத்தெறிய வேண்டிய கட்சிகள் தமிழகத்திலே இருந்து. முன்னதாக பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ், மதுபான கடைகளினால் வரும் வருமானத்தை கொண்டே தமிழக முதல்வர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக குற்றம் சாட்டினார். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோருக்கு முக்கியத்துவம் தந்து சந்தித்து பேசும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பொதுமக்களையும் தொழில்துறையினரையும் சந்தித்து பேசாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.